எப்படியாவது கொடுத்துறேன். மாச கடைசியில நானே வரேன். பண்ணணும் 3 மாசம் ஆச்சு கிருஷ்ணன். பாஃப்னா சத்தமா பேசாதீங்க. பையன் இருக்கான், எனக்கு தெரியும்ல. போக சொல்றியானே? டாடி, அந்த சேட்டுக்கிட்ட இனிமே காசு வாங்க வேண்டாம், பார்த்துக்கலாம். எவ்வளவு இருக்கும் அதை ஃபர்ஸ்ட் கட்டிடலாம். மா, இந்த எல்ஐசி ஹவுசிங் லோனு பேலன்ஸ் நிறைய இருக்குல்ல, அதையும் மாசம் மாசம் கட்டிடுவோம். அப்புறம் அம்மாவோட ஜுவல்லரி எல்லாத்தையுமே வெளியே எடுக்கணும். நம்ம வீட்டு வேலை அப்படியே நிற்கல டாடி, அதை மறுபடியும் ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதானே? நீ அவ்வளோதான் ஈஸியாக சொல்லிட்ட. எனக்கு இதுலேயே ஒரு 15 வருஷம் போயிடுச்சு. நீ எப்படி அவ்வளவுதானே சொல்ற? இதெல்லாம் எப்படி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியும்? நடக்கும், பாரு. We'll make it happen. Dad, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க, போதும். நீங்கள் காலை தூக்கி வச்சு சேரில் உட்காரவே மாட்டீங்க. எங்களுக்கும் அது தப்புன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், லைஃப்பில் அதுக்கான நேரம் வந்தாச்சு. நல்லா ரிலாக்ஸ்டாக காலை தூக்கி போட்டு சேரில் உட்காருங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிடலாம் டேட். அதில் வர காசை உங்கள் 2 பேர் அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அந்த பணம் உங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். மா, டேடி இப்படி பஸ்ஸில் ஏறி இறங்கி வெயில் அலைஞ்சு வேலை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஹீஸ் லாக்ட் இனஃப் ஃபார் அஸ். இட்ஸ் ஆர் டர்ன் நவ். எஸ், ஐ அக்ரி. என்னம்மா? நானும் நிறைய தடவை சொல்லியாச்சு, ஆனால் இது டேடியோட டெசிஷன். எஸ் டார்லிங், உன் பசங்க வளர்ந்துட்டாங்க. we are getting older. நேற்று அந்த ஹனிமூன் பற்றி பேசினமே, கண்டிப்பாக அது போகணும்னு நினைக்கிறேன். டேய் டார்லிங், கிளாசிக் ரியாக்ஷன். எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் வந்தேன் காலேஜ் முடிச்சு. நீங்கள் இனிமேல் கஷ்டப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணேன்.